நம்ம யூனிவர்சல் லாக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கோம் விலகி இருக்கோன்றது தான் நம்ம வாழ்க்கை நம்மளோட தன்மையை வடிவமைக்குதுன்றதை பார்க்கலாம். ஒருத்தரோட பிலீஃப்ஸ் ஃபிலாசபி மாறுது. அந்த ஃபிலாசபி அவங்க எப்படி அவங்களோட ரியாலிட்டியை பெண்ட் பண்ணுற பர்செப்ஷனாக மாறுது. அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் எப்படி மாறுது, அதனோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த ரிசல்ட்ஸ் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ரிசல்ட்ஸை மாற்றுறதுக்கு அவங்க பிஹேவியரை எப்படி காட்டிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லலை, பிஹேவியர் மாற்றுற மாதிரினா மறுபடியும் ஃபிலாசபி கிட்ட போனோம், பிலீஃப்ஸ் மாற்றணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மேலோட்டமாக மாற்றணும்னு நினைக்கிறப்போ அப்படி எப்படி மாற்றுறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் இதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கும் உங்கள் அனுபவங்களோடு சேர்ந்து நார்சிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இதில் எடுத்திருக்கோம். அவங்க எப்படி பிலீவ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபிலாசபி இதெல்லாம் பாருங்கள். அவங்க ஹையர் செல்ஃபை அவங்க நிராகரிக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இருக்குன்றதுல ஆரம்பிக்குது. நம்மளோட பயணமே நம்ம ஹையர் செல்ஃபை நோக்கி இருக்குன்றப்போ ஹையர் செல்ஃப்னோட பொசிஷன் அது யூனிவர்சல் லாஸ் அக்செப்ட் பண்ணி இருக்குன்றப்போ இவங்க யூனிவர்சல் லாஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் ஒபே ஆகுறாங்களா, இல்லை எல்லாமே மேஜிக்காக நடக்கணும்னு நினைக்கிறாங்களான்றதை பொறுத்து இருக்குது. இதில் நார்மலாக நம்ம போகிறது, ஒரு ஸ்டெப்பில் ஏறி போகிறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, ஒரு ரிசல்ட்டை ரீச் பண்ணுறதுன்னு இருக்கும். ஆனால் இங்கே நார்சிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க இருக்கிறதே அவங்க சூப்பராக வடிவமைச்சுக்கிறாங்க. அதே இடத்துல நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஹையர் செல்ஃப்னு ஒன்று நினச்சாலும் அதில் இவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. வெளியில் இருக்கவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், இவங்க அப்படியே தான் ராஜா மாதிரி தான் இருப்பாங்கன்ற மாதிரி செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மறுக்கிற ஒன்று, தன் ஃப்யூச்சர் செல்ஃப்னோட ரூல்ஸை மதிக்காத ஒன்று, யூனிவர்சல் லாஸை மதிக்காத ஒன்று. நான் ஒன்று செய்வேன், விளைவு நான் எதிர்பார்க்குற மாதிரி வரணும், காஸ் அண்ட் எஃபெக்ட் பொறுத்தெல்லாம் வரக்கூடாது, சூழ்நிலையை பொறுத்தெல்லாம் வரக்கூடாது, எனக்கு லேர்னிங்க்கு எதுவுமே இல்லை, எல்லாமே தானாக நடக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டின்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பேஸ் பண்ணி இன்னும் அதை சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் டிஸ்கஷன் ஆரம்பத்துலேருந்து போகிறப்போ வேறு மாதிரி ஆரம்பிச்சது. அந்த ஹையர் செல்ஃபை அவங்க ஒத்துக்காததுனால என்னென்ன இருக்குது அது எல்லாமே அவங்க லேர்னிங்கை எப்படி தடுக்குது, அந்த லேர்னிங் தடுக்கப்படுறதுனால அக்செப்ட் பண்ணிக்காததுனால வெளியில் என்னெல்லாம் மாற வேண்டியது இருக்குது, நமக்கு உள்ளே எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணுமோ அவ்வளோவும் வெளியில் மாற்றுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இருக்குது. இது உங்களோட ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை மேற்கொண்டு சிந்திக்க விரும்புனீங்கன்னா அவங்களோட ஃபிலாசபியை பற்றி, பிலீஃப்ஸை பற்றி படித்து பாருங்கள். Thank you.